நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111236 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இதுக்கு மேல உன்னை வச்சுக்க முடியாது. You are fired. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்கிட்ட வந்துருவேன். யாரா நீ? மாய உலகண்டா. Even I can't do anything. உயிரோட இருக்கோம், அது போதும் நமக்கு. உனக்கு காமன் சென்ஸே இல்லையா? ஹலோ. ஹாய் அஜய், ரூபா பேசுறேன். யா. உங்களை இன்டர்வியூ எடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிகார்டிங் த ஆர்டிகல். எங்க வரணும்? ஃபெலிகா கேஃபே. ஓகே, வரேன். ஓகே, see you there. ஹாய்க்கா. ஹாய்டா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கேன்க்கா. இன்னைக்கு யார் இன்டர்வியூ எடுக்க போறோம்? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். யாருக்கா? அஜய்னு ஒரு ரைட்டர். அஜய் ரைட்டரா? இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? சொல்றேன்டா, இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் கூட இருக்கு. ட்விஸ்டா? என்ன ட்விஸ்ட்? யாரா இருந்தாலும் காசு கொடுத்து ஆர்டிகல் எழுதிப்பாங்க. ஆனா இவருக்கு ஆர்டிகல் எழுத பணம் கொடுப்பாங்க. என்னக்கா இது, புது ஸ்கீமா? நீ போய் காஃபி எடுத்துட்டு வா போ. சரிக்கா. அஜய். எஸ். ரூபா. அஜய். ப்ளீஸ் சிட். ஸோ அஜய், உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, டைரக்டர் ஆகணும்னு சிட்டிக்கு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு காஃபி. இன்னொன்னு, ஃபைனலா ஒரு ஆர்டிகல் எழுதி ஃபேமஸ் ஆனீங்கல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் யூ. ஸோ அஜய், உங்களை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் சிட்டிக்கு வந்தேன். நான் ஒரு ஆர்டிக்கல் ஆஃபீஸில் ரைட்டராகவும் வேலை பார்த்தேன். அங்கதான் இந்த ஆர்டிக்கலை எழுதினேன். இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு டாக்டரை பத்தி இவ்ளோ போல்டா எழுதணுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஒன்று, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பர்சனலா தெரிஞ்சிருக்கணும், இல்ல க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்கணும். ஆமா, அவங்கள ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணேன். இப்பவும் அவங்கள மீட் பண்ண அந்த சிச்சுவேஷன் எனக்குள்ள ஒரு கனவு மாதிரி அப்படியே இருக்கு. இட்ஸ் ஓகே, சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு. You'll be fine. Thank you. It's okay. I'm Dr. Shweta.
நீங்க ரோட்ல கிடந்தீங்க. ஐ brought you home. You were bleeding. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். உங்களுக்கு சரியாயிடும். Trust me. Relax. Listen, I am a doctor. Let me do this. பரவாயில்ல, நானே பண்ணிக்கிறேன். ஹா, உங்க இஷ்டம். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். This is a painkiller. Help yourself. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருங்க. ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கு, எடுத்துக்கோங்க. சரி, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. என் பேரு அஜய். அந்த ரோட்ல ஏன் விழுந்து கிடந்தீங்க? என்னாச்சு உங்களுக்கு? Yeah, I've reached. No problem. I'll take care. நான் உன்னை திறக்க சொன்னா? யா, நான் பார்த்துக்கிறேன். டோரை யாரா திறப்பா? என்னடா பேக்கையே பாக்குற? திருட போறியா என்ன? இல்ல சார், இல்ல சார். சரி, நீங்க என்ன வேலை பாக்குற? வாட்ச்மேன் சார். அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? லைஃப்ல முன்னேறணும்னு தோணவே இல்லையா? தோணும் சார். ஆனா லைஃப்ல மேல வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சொல்லுங்க சார். நான் சொல்ல மாட்டேன். சொன்ன நீ மேல வந்துருவியே. தர. சரிங்க சார். ஆமா சார். அஜய் எங்க? சார் மேல இருக்கார் சார். என்னடா கலாய்க்கிறியா? இல்ல சார், உண்மையா மேல இருக்கார் சார். வந்துட்டார் சார். நீ மேல போகாம அவனை சீக்கிரம் என் கேபினுக்கு வர சொல்லு. போன் பண்றா. சரி சார். யூஸ்லெஸ். இவன் ஒருத்தன் காலைல வந்தோன்னு என்னையே டார்ச்சர் பண்ணுவான். ஹலோ. ஹலோ அண்ணா. அண்ணா எங்கடா இருக்கீங்க? மொட்டை மாடியிலடா. அந்த சைக்கோ பாஸ் வந்துட்டு நீ எங்க இருக்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கேபினுக்கு போவியாண்ணா? அப்படியா? ஓகே.
அண்ணா அஜய் பாத்தீங்களா? அண்ணா நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. அட எங்க ப்ரோ இருக்க? அட அண்ணா எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கியாண்ணா, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம்ல? எதுக்குடா உன் அக்காவை என்ன கட்டி கொடுக்க போறியா? இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்ல. பாஸ் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம், கூப்பிடுறாரு போ. சரி. அண்ணா 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 ஒரு நிமிஷம். நீ அங்க தானே போற? மேடம்க்கு ஒரு காஃபியும் பாஸ்க்கு ஒரு காஃபியும் கொடுத்துறியா? டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ப்ளீஸ் அண்ணா, பாஸ் எனக்கு இன்னொரு வேலை சொல்லியிருக்காரு ப்ளீஸ். ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகினா போதுமே, அட்வான்டேஜ் எடுத்துப்பானுங்க. அவன் வேலையெல்லாம் ஏன் தலையில கட்டி தேவையில்லாம ஏன் உசுர வாங்கி. அஜய் தம்பி, ம். வாழ்க்கையில மேல வரணும்னா மொட்டை மாடியில போய் உட்காந்து வேலை செய்யக்கூடாதுடா. இது கிரியேட்டிவ் ஃபீல்டு. கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணணும்டா. போ. ஆனா நீ மட்டும் கீழே ஏறுற. ம். தப்பி மேல வந்துடாத. இங்கே இருந்து சாவு. டேய். போடா. ஆ? நீ போய் பாரு. அவருக்கு இருக்கிற கோவத்துக்கு உனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு தோணுது. போய் பாரு. போடா. இவன் திருந்த மாட்டான். என்ன ரைட்டர் சார், ஏதாவது சினிமா ஸ்டோரி எழுதுனியா இல்லையா? ஏதாவது ஸ்டோரி சொல்லலாம்ல? எழுதிருக்க. நீ ஜாப்னு சொல்லிட்டு இங்க பண்ற வேலையெல்லாம் உங்க அப்பாவுக்கு லெட்டரா எழுதிருக்க. ஊருக்கு போ, உங்க அப்பா சினிமா காட்டுவாரு. நான் எதுக்காக போய் பார்க்கணும்? நீ உள்ள போ, பாஸ் காமிப்பார் உனக்கு சினிமா. சார் இன்னைக்கு எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சார். I completely understand the situation, sir, and I'm sorry for this. Sir, just give me 3 hours. இன்னைக்கு எப்படியாவது பப்ளிஷ் பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். You have to trust me on this. Okay, sir. இந்த வேலைக்கு தான் நீ கரெக்டா ஃபிட் ஆவறடா. உண்மையா நீ இந்த வேலைக்கு தான் லாய்க்கு. உன்னை தேவையில்லாம ரைட்டர் ஆக்கி தொலைச்சிட்டேன். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் ஆபீஸ்க்குள்ள உட்காந்து வேலை செய்யறாங்க, நீ என்ன மொட்டை மாடிக்கு போயிடுற? கிராமத்துல இருந்து வந்திருக்கேன்ல சார், ஆ, எனக்கு இந்த ஏசிலாம் ஒத்துக்காது. ஆஹா. அதான் நான் மேல போய் வேலை பாக்குறேன் சார். ஆஹா, அப்படியா சார்? அப்ப எல்லாரும் நாளையில இருந்து மரத்துக்கடியில போய் உட்காந்து வேலை செய்யலாமா? ஏன்னா உன் கம்ஃபர்ட் தான் என் கம்ஃபர்ட். ஏய், நீ எங்கேயாவது உட்காந்து வேலை செய். இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும். என்ன ஆச்சு? முடிச்சிருச்சு. Drugs are injurious to health. It affects your lungs. It causes cancer. டேய் அஜய், என்னடா இது? நான் உன்னதான கேட்டு இருக்கேன். என்ன கர்மா இது? டேய், இதை விட எல்கேஜி பசங்க நல்லா எழுதுவாங்கடா. அட, உங்க அப்பா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு உன்னை போய் ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வச்சேன் பாரு. என்ன எதால அடிக்கிறதுனே தெரியல. நீங்க வேலைக்கு சேர்ந்து 3 வருஷமாச்சு. இந்த 3 வருஷத்துல நீ இதுக்கு மேல என்னால முடியாது. நீங்க எல்லாம் எதுக்குடா ஊர்ல இருந்து வரீங்க? ரைட்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும்னு எங்க உயிரை வாங்கிட்டு சாவடிக்கிறீங்கடா. ஆனா இந்த தம், தண்ணி, ட்ரக்ஸ் எந்த பழக்கமும் இல்லாத உன்ன போய் இந்த ஆர்டிக்கல் நான் எழுத சொன்னேன் பாரு. I have to blame myself. நீ எழுதிருக்கிறதுக்கு பேர் ஆர்டிக்கலா? இனிமே உன்னை வச்சுக்க முடியாது. You're fired. சொல்லுமா. டே அஜய், நம்ம கடனுக்காக எழுதி கொடுத்த வீடும் நலமும் வட்டி கட்டாததுனால எழுதி வாங்கிட்டாங்கடா.
அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்னால இங்க இருக்க முடியல. அவரோட ஞாபகமாவே இருக்கு. கொஞ்ச நாள் நான் அவங்க கூட அங்க வந்து இருக்கேன் அஜய். அவர் என்ன மொத்தமா விட்டுட்டு போயிட்டாரு. நீ என்னமோ சினிமா அது இதுன்னு என்னை விட்டு தூரமா இருக்க. இங்க எனக்கும் எந்த வேலையுமே இல்ல. கொஞ்ச நாள் நான் உன் கூட வந்து இருக்கேன்ப்பா. சரிம்மா. ஓ, நீ ஒரு அஸ்பைரிங் டைரக்டர் அண்ட் ரைட்டர்னு சொல்ற. ஹவ் ஆஸ் யூஷுவல் சினிமாவால கஷ்டம். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஆமா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது உனக்கு கண்டிப்பா ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும்ல? இருக்கா? டே அவன் இங்க இல்லையாண்டா, வரதுக்கு 2-3 நேரம் ஆகுமா? நம்ம போலாம். அடங்க, எப்படி அந்த வேலையும் இல்லைல்ல, வெயிட் பண்ணலாரு. அடா போச்சுடா, என்னடா நீ வாரத்துல கிடைக்கிறதே ஒரு நாள் தான்டா. இப்ப கூட ஃப்ரீயா இருக்க விடாம இன்னைக்கும் வாட்ச்மேன் டியூட்டி எனக்கு. தச்சி மூட்டுறா, சும்மா வந்துட்டான். இவன் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது போலயே. டேய், உள்ள ஒரு பொண்ணு இருக்குடா, ப்ரொடியூசரோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். செம்ம அழகா இருக்கா, ஹீரோயின் மாதிரி. ஏண்டா உன்னை எதுக்கு அனுப்புற? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? சில்ற பையன் மாதிரி நடந்துக்கிறிய. சில்ற பையனா? உனக்கு என்ன பெரிய அம்பானியோட பையன் நினைப்பா? டேய், நீ அவளை மட்டும் பார்த்த இப்படி எல்லாம் பேச மாட்ட. என் பேச்ச மட்டும் நீ கேட்டா உனக்கு நல்லது நடக்கும். அந்த பொண்ணும் கிடைக்கும், ப்ரொடியூசரும் கிடைப்பாங்க. டேய், எவனும் இப்படி மட்டமான ஐடியாவை கொடுக்க மாட்டான் தெரியுமா? எப்பவும் ஃபிளாப் சஜஷனே கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏதாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வான்னு சொல்லலாம்ல. தம்பி, அந்த பொண்ணு ஒண்ணு நம்ம ஊர் தலைவர் சுப்பையா பொண்ணு இல்ல, ப்ரொடியூசர் பொண்ணு. சிட்டி பொண்ணெல்லாம் கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்க வீட்டுல அவங்க அம்மாக்கே தெரியாம பின்னாடி சுத்தணும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசணும். அவங்க அப்பா ஒத்துக்கலன்னா எதிர்க்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. அவ்வளவுதானே? வெயிட் பண்ண, நீயும் ஐடியாவும். என்ன பார்த்தா காமெடியா இருக்குல்ல உனக்கு? நல்லது சொன்ன இந்த காலத்துல யாரா கேக்குறீங்க? இன்னும் இவன் கூட எவ்வளவு நேரம் இங்கே எங்க போறா? டேய் லட்டு, ஹே. அம்மா, யார் நாயின்னு தெரியலடா, வெளியே வந்துருச்சு போல இருக்க. டேய், இது பாக்குறதுக்கு சிங்கமா இருக்குடா. இது உண்மையிலேயே நாய் தானா? ஹேய் கியூட்டி, உன் பேர் என்னடா? சாம். இப்ப எல்லாரும் நாயை வளர்க்கறத விட்டு சிங்கம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா மேடம்? அது நாய் தாங்க. இதுவா? எந்த நாட்டோடது? சைனா. சைனாவா? டேய், தூரமாறா, நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. டேய் மூட்ரா. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதோட காஸ்ட் என்ன மேடம்? 1 lakh. லட்சமா? ₹1,00,000? மெயின்டெனன்ஸ் எவ்வளவு இருக்கும் மேடம்? 20K. டேய் 20,000? டேய், அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நான் நாயை தானே பிறப்பேன். 20,000டா. அதுவும் ஃபாரின் நாயா தான் பிறப்பேன். இந்தியன் நாயனா ஒருத்தன் கூட தூக்க மாட்டான். வாய முறா. டேய், 2 மாசம் சேலரிடா எனக்கு அது. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க யாரு? நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அது வந்து உங்க அப்பாவை பார்க்க வந்தோம். ஆனா அவரோட அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கல. ஸ்டோரி சொல்லலான்னு. ஸ்டோரி நரேஷன்? இவன் ஸ்டோரி நரேஷன் சொல்ல வந்தா மேடம். ஓ, நீங்க இப்ப வெயிட் பண்ணாலும் வேஸ்ட் தான். என் அப்பா இப்போ வீட்ல இல்ல, ஆனா நாளைக்கு வந்துருவாரு. ஓகே சரி மேடம். சாக்லேட் வேணுமா? இல்ல மேடம், வேண்டாம். நான் டயட்ல இருக்கேன். இவங்கிட்ட கொடுங்க. ஷூர். பாய் சாம்ப்.
தேங்க்யூ. வர மேடம். ஓகே. 1,00,000 ரூபாய் ஓடி போயிட போகுது பாருங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பாத்தியா? வெறும் அழகுன்னு மட்டும் சொல்ல முடியாது. அவளை பார்க்க இந்த 2 கண்ணு பத்தல. சரி வா. வார்த்தைகள் தேவையில்லை, மண்ணில் இதுவும் ஓர்வரம் தானோ, தூக்கமும் ஏனோ இல்லை, பசியின்றி போனது ஏனோ. மனதிலேனோ உலகமே புதியதானதடா, கனவில் நானும் காணும் உருவம் தேவதை போன்றதடா. வண்ணங்கள் ஆயிரமாய் ஒன்றாக தோன்றும் வானவில்லாய், எந்த நிதயம் தன்னை சில்லாக உடைத்த முள்ளையடா. இரவில் தோன்றிடும் வெண்ணிலா நான் பார்த்து ரசிப்பேன் மௌனமாய், பூமியில் இதுவரை கண்டிடாத அழகு பெண்மையடா. அருகில் அருகில் செல்லவே ஓர் இனிய மயக்கம் தானடா, மனதில் ஒருவித போதையும் இன்று எனக்குள் ஏறுதடா. வார்த்தைகள் தேவையில்லை, மண்ணில் இதுவும் ஓர்வரம் தானோ, தூக்கமும் ஏனோ இல்லை, பசியின்றி போனது ஏனோ. சங்கீதம் பாடும் ஸ்வரமோ சாகித்யம் இல்லா பதமோ, பூஜைக்கு ஏற்றவள் அழகே நீயோ, யாருக்கும் மெட்டாமலரே புன்னகையில் வீசும் புயலே, என் தெய்வம் போலே வந்தாய் நீயே. வானை போல தேகம் கொண்டு வளர்ந்த முழு நிலவே நீ, உன்னை நினைக்க என் உயிர் இங்கே மரித்து போனது ஏனோ. தனலை போல என் மனம் இங்கு தவித்து போவது ஏனடா, இதயம் முழுதாய் பறித்து சென்ற அழகு பெண்ணிவள்தான். முனியும் ரிஷியும் பெற்றிடா மணிமரகதம் இவள்தானடா. ஓர வெளியின் பார்வையால் நெஞ்சை உடைத்த இளமானே, அதிகம் ரசிக்கிறாய், உனக்குள் சிரிக்கிறாய், மனதை அறிந்து கொண்டு சேர்ந்து உன்னுள் இதயம் நுழைந்திடவா. தயக்கம் ஏனடா, தனிமை ஏனடா, உந்தன் கைகள் கோர்த்து 7 ஜென்மம் வாழ வேண்டுமடா. ஏண்டா காதலிக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிறீங்களேடா. என்னாச்சுடா? என்னாச்சா? வாங்கின புதுசுல புதுச்சட்டி போறதுக்கு நல்லதாண்டா இருக்கும், அதுக்கப்புறம் தான் இதோ இப்படி ஓட்டை ஆயிடுமோன்னு பயமா இருக்கும். அப்படியா? அடைச்சி ஏன்டா என் மூஞ்சில போடுற, நாத்தடிக்குது.
சார் இப்படி தான் சார் ஸ்டோரி இருக்கும். ஓகே. ஸோ எல்லா ஜானர்ஸும் இதில் கவர் ஆகும். அண்ட் பேசிக்கலி இதில் லவ் ஸ்டோரி கூட இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் கூட இருக்கு சார். இட்ஸ் நைஸ். நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். நைஸ் ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருக்கு. நானும் இனிமே தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆகலான்னு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது மூவியில் ஒர்க் செஞ்சுருக்கீங்களா? இல்லை சார். இல்லை ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் ஆர் டெமோ? நோ சார். சாரி பாஸ், நான் புது ஆளுங்களை வச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனால் ஐ கேன் டூ இட் சார். இல்லைன்னா நம்ம ஒன்று பண்ணலாமா? நீங்கள் இந்த கதையை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டரை வச்சு இந்த படம் பண்ணிக்கிறேன். நோ சார். சார் அது வந்து சார் ஆக்சுவலி சார் ஸ்டோரி என்னன்னா சார் ஆக்சுவலி இருப்பா. ஹலோ, மதிய லஞ்சுக்கு பிரியாணி, ப்ரான்ஸு, ஃபிஷ் ஃப்ரை ஓகேவா? ஓகே சார். ஆக்சுவலாக ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, மீட்டிங் இருக்கு, வெளியே போகணும், இன்னொரு நாள் பார்க்கலாம். பிரியாணி பிரான்ஸோட என்னடா மீட்டிங்? அண்ணா என்னாச்சுண்ணா? ஆஃபீஸ் டைம் முடிஞ்சது, நான் வீட்டுக்கு போலையா? என்னமோ எழுதிட்டு இருக்கேன்டா. என்ன எழுதுற? சினிமா ஸ்டோரி. சினிமா ஸ்டோரியா? அண்ணா எனக்கும் ஒரு நல்ல கேரக்டர் எழுதுனா. இந்த ஹீரோ வில்லன் அந்த மாதிரி கேரக்டர் வேணாம். போய் ஒரு பொண்ணுக்கு ஃப்ளவர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றது அந்த மாதிரிலாம் வேண்டாம். மாசா இருக்கணும் கேரக்டர். ஆதித்யா வர்மா படத்துல கிஸ் பண்ணிட்டு RX 100ல பணத்தை தூக்கி வெட்டுவான் பாரு, அந்த மாதிரி கேரக்டர் எழுது. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் அந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்குதுண்ணா, தெரியுமா? அண்ணா முந்தானேத்து நம்ம லிஃப்ட்ல என்னெல்லாம் பண்ணானுங்க தெரியுமா? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவனுங்க. ஐயோ அம்மா, கண்ணால பார்க்க முடியல, செத்துட்டேன் தெரியுமா? அங்க ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம பாஸ் சைக்கோ வந்துருவான்னு அங்க இருந்து கிளம்பிட்டேன் நானு. சைக்கோன்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு சைக்கோ கேரக்டர் எழுது. சைக்கோவா? ஆமா. எப்படி இருக்கணும்னா நம்ம சைக்கோ பாஸ் மாதிரி. அண்ணா உனக்கு நம்ம பாஸ் பத்தி தெரியாது. சைக்கோ மாதிரி வேலை பண்ணி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவான். அப்படி இருக்கணும். டார்ச்சர் பண்றாங்கற அவன் கேரக்டர் எதுக்குடா? அண்ணா உனக்கு தெரியாதுண்ணா, அவர் சரியா மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாரு. மெயின்டைன் பண்ணா ஹீரோவே ஆயிடுவாரு. அண்ணா அவர் நட, அவர் உட, அவர் காரு உண்மையா செம்மையா இருப்பாருண்ணா. அந்த மாதிரி கேரக்டர் எழுதுனா. நானும் அந்த மாதிரி ஹீரோ ஆவானோ, அந்த மாதிரி எழுதுனா. எழுது. ஏய் யாரா ஹீரோ மேலே கை வச்சது? சார் ஹீரோவாடா நீ? இல்ல சார். ஹீரோ தான்டா நீ? இல்ல சார். மாசா இருக்க ஹீரோ தான் சார். சார் என்னடா ஆபீஸ்ல ஜமடிறியோ? இல்ல சார், காலைல விளக்கேத்தனா தான் வச்சிருந்தேன். நீ ஒரு பர்ஃபெக்ட்ரா. அப்போ என்ன சைக்கோன்னு சொல்ல வர? ஹீரோ சார். ஹீரோ. நல்ல பையன்டா நீ. நீ என்னடா பண்றீங்க? எழுதிட்டு இருக்கேன் சார். சினிமா ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன் சார். ஆஹா, அப்போ நீ இந்த கதை எழுதி உனக்கு டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்ச உடனே நீ ஜாபை விட்டு போயிடுவல்ல? ஆமா சார். எனக்கும் ஒரு கேரக்டர் தரேனாரு. டேய், நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை விட்டு போயிடுவீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை நான் இன்னும் இந்த வேலையில வச்சிருக்கேன்னா நான் தானடா நல்ல மனுஷன். இவன் என்னடா என்னையே சைக்கோன்னு சொல்றான்? ஹீரோ சார். நல்ல பையன்டா நீ. போய் கிரீன் டீ கொண்டு வா போ. சார் கிரீன் டீ கொண்டு வா. சரியான சைக்கோ. அதான் ஹீரோ. ஹீரோன்னு. ஸோ ஸ்டோரி தான் சார். எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. ப்ராஜெக்ட் மொத்தமாக எப்படி இருக்கும் சார்? கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு சார். ஓகே. பார்க்கலாம். என்ன செய்யலான்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ பேசிக்காக லவ் ஸ்டோரி இப்படி ஸ்டார்ட் ஆகுது சார். அது என்னன்னா பொண்ணுக்கும் பையனுக்கு நடுவில் லவ் இப்படி ஆரம்பிக்குதுன்னு காட்டுறோம். இதுதான் நம்ம மூவி கான்செப்ட் சார். ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு நடுவில் ரொமான்ஸ் அதிகமாக வைக்கணும். ஏப்பா இப்போ அதுதானே ட்ரெண்டு.
ஆனா நம்ம மூவிக்கு அவ்வளவு தேவையில்லை சார். நீட்டா அப்படியே போயிடலாம் சார். சொன்னதை செய். எவ்வளவு படம் எடுத்திருக்கேன் நானு. டேய் நல்லா இருக்காது சார். எப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும் சார். ஒரு நிமிஷம். பார்ட்டிக்கு இது ஓகே வாங்குறா இவள. என்னங்க ஹலோ, ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஏண்டே தொட தெரியுற மாதிரியா ட்ரெஸ் போடுவாங்க? பார்ட்டின்னு சொன்னீங்க. பார்ட்டிக்கு வரேங்கிறல்ல, ஒரு நல்ல சாரி கட்டிட்டு வர வேண்டியது தானே. அது வந்துங்க. நீ சொன்னா திருந்த மாட்டேன். உன்னை வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். அது இல்லங்க. சரிப்பா, நாம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு இல்ல சார். ஏற்கனவே சொன்னல இந்த அப்புறம் ஸ்டோரியை பார்க்கலாம். நீங்க நான் கிளம்புறேன். டேய் என்னண்ணா இவன் நம்ம கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண சொல்றான், சொந்த பொண்டாட்டி கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றான். டேய் இவனுங்க மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் பாப்பானுங்க. ஆனா பொண்டாட்டி மட்டும் போத்திக்கிட்டே இருக்கணும். உலகம் அப்படி இருக்கு, என்ன பண்றது? சரி வா, வேற யாரையாவது பார்க்கலாம். சரிண்ணா வா போலாம். சொல்றி. சாப்பிட்டேன். ஆமா. அம்மா வந்துட்டாங்க. யாரா அந்த பொண்ணு? உனக்கு எப்படிமா தெரியும்? நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது முகத்தை பாரு, இப்படிதான் சந்தோஷமா இருக்கும். நீ அவளை காதலிக்கிற விஷயத்த அவள்கிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா, இனிமே தான் சொல்லணும். நான் உனக்கு ஒன்னு சொல்லவா? நீ தான் வேணும்னு தன் குடும்பத்தை விட்டுட்டு வர பொண்ணு நீ உயிரா பாத்துக்கணும் அவளை. நீ அப்படி பார்த்துப்பன்னு நம்பிக்கை, தன்னம்பிக்கை உனக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ போய் சொல்லு, சரியா? சரிம்மா. மார்னிங்ல இருந்து இவன் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். பேட் பாய். ஹே, அவன் எதுவும் சொல்லாத. பாரா, இவனுக்காக நீ சப்போர்ட்டா? யா, அவனால தானே நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம். அது சரி. ஓகே, இவன் எப்படி இருக்கான்னு பாரு. யார் இவன்? எங்க அப்பா எனக்காக பார்த்த மாப்பிள்ள தான் இவன். ஆக்சுவலி நம்ம விஷயத்த வீட்ல சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. சொன்னா உங்க வீட்ல இதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? என் அப்பா இது வரைக்கும் எனக்கு நோவே சொன்னது கிடையாது. கண்டிப்பா நம்ம விஷயத்துக்கும் ஓகே தான் சொல்வாரு. நம்ம விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுவோம். அவ்வளோ ஈஸியா அவர் ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணல. லவ் பண்ற நமக்கு எந்த கால்குலேஷன்ஸும் இருக்காது. ஆனா நம்மள நேசிக்கிறவங்களுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி உங்க அப்பா பிஸ்னஸ் மேன். உண்மையா சொல்லணும்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். நம்ம விஷயத்த ஈஸியா ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணல. ஓய், அது என்ன கால்குலேஷன்ஸ்? சொல்ல. கால்குலேஷன்ஸ்னா ரொம்ப சிம்பிள் பிரியா. உன் பர்த்டே கிஃப்ட்டுக்கே உங்க அப்பா 10 ஷாப் ஏறி செலக்ட் பண்ணுவார். அதுவே பொண்ணுக்கு வர ஹஸ்பண்டை பத்தி எவ்வளோ கால்குலேஷன்ஸ் போட்டிருப்பாரு. அவன் எவ்வளோ சம்பாதிப்பான், நம்ம பொண்ணை எந்த அளவுக்கு பார்த்துப்பான். எந்த அப்பாவா இருந்தாலும் தான் பொண்ணை பணக்கார வீட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைப்பாரு. என்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லு. உங்க அப்பா அப்படி யோசிக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. எனக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்லை இது ஒர்க் அவுட் ஆகும்னு. லவ் அப்புறம் கல்யாணம் ரெண்டுமே வேற வேற பிரியா. லவ் பண்ற புதுசுல நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிம்பிள் வந்தா கூட தாங்க முடியாது. அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிரெக்னன்சி விஷயத்திலேயே கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம இப்போ இந்த பட்ஜெட்ல குழந்தை முக்கியமான கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல பிரியா. அப்போ என்ன விட்டுருவியா? விடுற மாதிரி இருந்தா லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல என் காதல் நீதான். ஆனா என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ண கத்துக்கிட்டேன். எதுக்கும் ஃபைட் பண்றேன், தப்பு என்ன இருக்கு? இந்த டயலாக் எல்லாம் உன் படத்துல வச்சுக்கோ. முதல்ல என் அப்பா கிட்ட வந்து பேச. உன் டயலாக்ஸ் எல்லாம் என்கிட்ட மட்டும்தான். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பாய். டேய் போலாம் வா. போடா, இன்னும் 2-3 நேரம் பேசிட்டு வா போ. அது இல்லடா. என்னடா அந்த பொண்ணு கரெக்ட் பண்ண சொன்னப்ப என்கிட்ட என்ன சொன்ன? இதெல்லாம் நமக்கு எதுக்குடான்னு சொல்லிட்டு யோகியம் மாதிரி பேசிட்டு இப்போ என்னடான்னா வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி ராத்திரியும் பகலமா சுத்திட்டு இருக்க.
சரி என் கதைலாம் இருக்கட்டும், உன் கதை என்ன? இப்படியே சோலோவா சுத்திக்கிட்டு சாமியாரவே இருக்க போறியா? என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு இந்த லவ்வும் வேணாம் ஒன்னும் வேணாம். வண்டி எடுத்து தொலை. என்னடா என்னத்த சொல்ல, நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்மளோட கேஸ்ட் இல்லைன்னு வெய்யு, அவங்க அப்பா அம்மாவே போட்டு தள்ளுருவாங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஏன் லைஃப் லாங் டார்ச்சர் தான்டா. எதுக்குடா கல்யாணம் பண்ணோம்? நான் எப்பவுமே சிங்கிளாவே இருந்துடுறேன்டா. எனக்கு இந்த கல்யாணமே செட் ஆகாது. அது சரி, இந்த லெக்சருக்கு ஒன்றும் குறைச்சல. வா போலாம். டேய், வண்டி கூட நம்மளது இல்லடா, இதுவே கடன் வாங்கிட்டு தான் வந்தோம். நமக்கு எதுக்குடா லவ்? அந்த ராமு பொண்டாட்டி அவனை டெய்லியும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காளாண்டா. அவன் வண்டியை வாங்கினதுக்கு அவன் பொண்டாட்டி ஏன்டா கோவப்படுறா? கல்யாணத்துக்கு கொடுத்த டவுரியாண்டா. அந்த பொண்ணா இருந்ததுனால கோவம் மட்டும் போட்டிருக்கு, வேற யாரு இருந்தா அவ்வளவுதான் போ. அதுக்கு தான் இந்த கல்யாணம் எல்லாம் வேணான்றேன் போ. ஏய் டேய், யாரா நீ? யார் அவன்? டேய் ஏய் நில்லு. ஏய் டேய், என்னடா அவன் போட்டு போயிட்டே இருக்கான்? என்ன மச்சி, எங்களை யாருன்னு தெரிதா? தெரியலையேப்பா. தினமணி யார பாக்கடா வர? எங்க அப்பாவையா தங்கச்சியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். முதல்ல உங்க அப்பாவை பார்க்க வந்தேன், இப்போ உங்க தங்கச்சியை பார்க்க வர மாதிரி ஆயிடுச்சு. நாங்க லவ் பண்றோம். ஏய் யாரா நீ? சினிமால ரைட்டர் டைரக்டர் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இதே வேலைடா. எங்க இருந்து வர வேண்டியது பணக்கார பொண்ணா செட் பண்ண வேண்டியது, செட்டில் ஆயிரணும். இதான உங்க வேலை. பிரதர், நாங்க இருக்கிற சிச்சுவேஷனை உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. ஆமா சார். ஏய் ஹலோ, நான் பேசினேங்கறேன், பதில் சொல்லவே மாட்டேங்கற. அட என்னடா உன் பிரச்சனை? என்னடா ஓவரா சவுண்ட் விடுறீங்க? பஸ் என்னடா முறைக்கிற? விட்டுருங்க. எல்லாம் செட் ஆச்சுன்னா வருங்கால மாமா அவர் உனக்கு அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். யாருக்குடா மாமா? யாருக்கு மாமா? இல்ல, அவன் சொல்றது கரெக்ட் தான். இப்ப காலரை பிடிச்சிட்டு அப்புறம் காலை கழுவணும்னா நல்லா இருக்காது, ஈகோ ஹர்ட் ஆகும். டேய் ஈஸி. வாடா போலாம். டேய் குல்லா, உன்னதான். உனக்கும் அக்கா தங்கச்சி இருந்தா சொல்லுடா, நானும் உனக்கு மாமா ஆயிடுறேன். கல்யாணம் பண்ணிட்டு இல்ல, டெய்லி வந்துட்டு போற மாமாவா இருக்கேன். டேய் என்னடா சொன்ன ராஸ்கல்? இவனை நீ இங்கே முடிச்சலானா? நான் போய் கேட்ட மூட்டு வரேனா? டேய் அவ்வளவு சீனெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் கச்சேரி வைக்கிறேன், வாங்கடா. டேய் இவன் ஆடுறா. டேய் பின்னாடி 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 அவனதான் அவனை மட்டும் விட்டுறாத. அடி அடி அடி. டேய் அவனை விடாத. அடி. டேய் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், இவன் தப்பிச்சு போறான். வா வா வா. ஏய் எங்கடா போற தம்பி? ஏய் விடு. ஏய் கலந்தற. ஏய் அடி அடடே. ஏய் அடி அடி நல்லா அடி. போடு. ஏய் ஐயோ. ஏய் விடு. அண்ணா விடு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா வலிக்குது அண்ணா. ஐயோ. டேய் வெச்சலா பேசுனியே வெச்சு. அண்ணா. டேய் ஞாபகம் வச்சுக்கோ, நான் தான் உன் மாமா. ஃபிக்ஸ் ஆயிடு.
ம். பணம் இருக்கிற திமிரில் என்ன பேசுறன்னு கூட கேட்க மாட்டேங்கிறானுங்க. அவ்வளோ கோவப்படுறானுங்க. நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசியிருக்கலாம். நம்மளா? யார் அவசரப்பட்டது? நீ வேற சும்மா ரெக்கார்டு பேச. கரெக்டு தான்டா. என்ன இருந்தாலும் சொசைட்டியில் பணம் இருந்தால் தான் வேல்யூ. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஸ்டேட்டஸ் சம்பாதிக்கணும். டேய். இல்லைன்னா, கஷ்டப்பட்டா ஸ்டேட்டஸ் வரும் நீ நினைக்கிறியாடா? மாய உலகண்டா இது. நம்ம உருவத்தை பார்த்தியாடா எப்படி இருக்குன்னு? நம்ம எம்டி எப்படி இருக்கான்? எழுத்து கூட்டி 4 வார்த்தை படிக்க மாட்டான். அவன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கான்? நம்ம உருவத்தையும் பாரு, அவன் உருவத்தையும் பாரு. கஷ்டப்பட்டா மட்டும் போதாதுடா. அவன் ஸ்டைல் எப்படி இருக்கு? ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? அது அந்த மேஜிக் வேணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டஸ் தானா வரும். முதல்ல நம்ம மாறணும். என்ன இருந்தாலும் பணம் இருக்கிறவன்ல அவன் தங்கச்சிங்கிறதுனால எமோஷ்னலாக ஃபீல் ஆயிருப்பான். நாம தான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். டேய், என்ன அடிக்கும் போது நீ எது குறுக்க வந்த? எமோஷனலு பணம் இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான் இருக்கு. ரொம்ப யோசிக்காத, நீ ஒன்றும் தப்பு பண்ணல, கிளம்பு. டேய், அவன் இந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொன்னா என்ன ஆகும்? பிரியா, அது என்னன்னா, நீ பண்ணது கரெக்ட் இல்ல அஜய். என் அண்ணன் அடிச்சது கரெக்டான நீயே சொல்ல. அங்க இருந்த சிச்சுவேஷனை வேற பிரியா. ஆக்சுவலா உங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணா. தப்பா பேசுனதும் உன்னோட அண்ணன் தான். பேசினா உடனே அடிச்சிருவியா? நாளைக்கு என் அப்பாவும் அப்படிதான் கேட்பாரு, அவரையும் அடிச்சிருவியா? என்கிட்ட நீயே தானே சொல்லிருக்க, ஒரு பொண்ணை கொடுக்கும்போது 1000 கேள்வி கேட்பாங்கன்னு. கேட்டா தப்பா? பிரியா, நீ புரிஞ்சுக்கிறது வேற, அங்க நடந்தது வேற பிரியா. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் சரி, நீ அடிச்சது தப்புதான். உன் ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும் அஜய். உங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டுல ஹார்ட் ஒர்க், டேலண்டோட பேஷன்ஸும் முக்கியம். அது உனக்கு இல்லன்னு எனக்கு நேத்தே புரிஞ்சிருச்சு. நேத்து நடந்த விஷயம் எங்க வீட்ல ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. ஈவன் ஐ கான்ட் டு எனிதிங். உன்னை காதலிச்சதுனால உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீ நினைக்கிற அளவுக்கு என் அண்ணன் நல்லவன் இல்ல. இதுக்கப்புறம் அவன் சும்மா இருக்க மாட்டான். கேர்ஃபுல். அண்ணா, டீ குடிங்கண்ணா. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதண்ணா, அவங்க புரிஞ்சுட்டு வருவாங்க. இன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே இன்னைக்கே நடக்குது. ஹலோ ஹலோ. என்ன என்ன பேபி அவ்ளோ கோவப்படுற? சொல்லு, ஏன் மேல எதுக்கு கோவப்படுற? சொல்லு. என்ன பேபி, ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? நான் இருக்கேன்ல, சொல்லு. கையெடு. அவன் டென்ஷன்ல இருக்கான், நீ வேற. டென்ஷனா இருக்கியா? உன் டென்ஷனை குறைக்கிற மருந்து என்கிட்ட இருக்கு. இங்க பாரு, வாங்கிக்கோ. வெறும் 2000 ரூபாய் தான். கையெடு சொல்றல, கையெடு. கை வைக்க. மொத்த பிரச்சனை இதாலதான் வருது. போ, கிளம்பு. கிளம்பு. அவ்வளவுதான், கிளம்பு. எல்லாரையும் இப்படிதான் உசுப்பேத்துறா போல இவ. என்னண்ணா, நம்மளே பிரச்சனையில இருந்தா இவ வேற. என்னங்கடா பொருள்? 2000 ரூபாய். ஹலோ, 2000. அப்புறம் கொடுக்குறேன். அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்றல. என்னது அப்புறம் கொடுக்குறியா? பணத்தை முதல்ல எடு.
இதோட பொருள் கூட நல்லா இருக்குல்லடா. டேய் உங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இப்படிதான் இருக்கும், போய் பாரு. எங்க வீட்டு பொம்பளை தப்பா சொல்றியா? நான் உங்களை யாரோ அடிக்கிறாங்கண்ணா, வாங்கண்ணா. டேய் நிறுத்துங்கடா. டேய் நாடி சொன்ன? டேய் ஏடா பொம்பளை மேல கை வைக்கிற? நீ யாரா? ஏய் ஏய் ஓ ஓ ஓ மனசாட்சியே இல்லாதவங்க இவங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குறாங்க. அவங்க செஞ்ச தப்பு தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதையெல்லாம் செய்யறது தப்பு தானே? இதை விட்டுலாம்ல. அது சரி, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க மாமா? நானா ஆ. ட்ரக்ஸை வச்சு தான் ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்திலே ஒரு படம் பண்ண போறேன். அப்படின்னா சினிமா படம் எடுத்து எல்லாரையும் மாத்திடலாம்னு நினைக்கிறியா? எல்லாரையும் மாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் பேரையாவது மாத்துவேன். கொஞ்ச பேரை மாத்த போறியா? ஒருத்தரை கூட மாத்த முடியாது. இந்த சொசைட்டி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பாக்குறல்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு. எதுக்கு எல்லாரும் இப்படி நெகட்டிவாவே யோசிக்கிறீங்க? அது அப்படிதான். ஆனா உனக்கு முன்னாடி யாரும் வரலன்னு நினைக்கிறியா இதெல்லாம் மாத்துறதுக்கு? நிறைய பேரை பார்த்துட்டேன். போலீஸ்காரங்க, பெரிய பெரிய அதிகாரிங்க எதுவும் செய்ய முடியல. பவர்ல இருக்கவங்க கூட ஒண்ணும் செய்ய முடியல. அவ்ளோ பவர் இருக்கு இந்த ஐட்டம்ல. ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் இல்லன்னா சொசைட்டியே இருக்காது. நம்ம எல்லாருக்கும் டீ காஃபி எப்படி பழக்கமாச்சோ இது கூட அதே மாதிரி தான் பழக்கமாகும். நீ இதெல்லாம் விட்டுட்டு வேற டாபிக்ல எழுது. அத வச்சு சினிமா எடு. டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. ஆனா அப்படி இல்ல. ஆக்சுவலா இத பாரு, இந்தியாவிலேயே 18 லட்சம் பேர் ட்ரக்ஸ் அடிக்ட்ல இருக்காங்க. அதுல 3 லட்சம் பேர் சின்ன பசங்க. அப்புறம் குடிப்பழக்கத்துக்கு 620 லட்சம் பேர் குடிக்க அடிமையா இருக்காங்க. இதெல்லாம் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. இங்க பாரு, இதெல்லாம் பிசினஸ்க்காக தான். நான் புது கஸ்டமர்ல உருவாக்க மாட்டேன். இது ஏன் பிசினஸ், கேக்குறவங்களுக்கு விப்பேன். வேர்ல்ட்ல 2% ட்ரக் அடிக்ட். 2%னா கம்மின்னு நினைக்கிறியா? அது ரொம்ப அதிகம். ஒருவேளை இதை வச்சு நீ படம் எடுக்கிறன்னு வை. நீ படம் எடுக்கிறதுக்குள்ள அது 3% ஆயிடும். இல்ல அதை விட அதிகமா கூட ஆகும். ஆனா யாரும் மாற மாட்டாங்க மாமா. அவங்களே அவங்கள மாத்திக்கிட்டா மட்டும்தான் முடியும். ஒரு சில டைம்ல அதுவும் கஷ்டமாயிடும். அதனால மனுஷங்களை மாத்துற வேலையை விட்டுட்டு போய் நல்லா இருங்க. சரியா? சந்தோஷமா இருங்க மாமா. தேங்க்யூ. என்னண்ணா இவ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கா? சாப்பிட்றா. இவன் கேட்க மாட்டான். அப்ப எனக்கும் வேண்டாம், வா போலாம். சின்ன வயசுல நானும் என் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டா. அதெல்லாம் பார்த்து அப்பவே முடிவு பண்ணேன், நான் நிறைய சம்பாதிச்சு என் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு. அதனால தான் நான் செம்மையா படிச்சேன்டா. ஸ்கூல்ல எப்பவும் நான் தான் ஃபர்ஸ்ட்.
ஆனா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதுல்ல. 6th கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. எங்க வீட்டில் நான் ஒரே ஒரு பையன்றதுனால பொறுப்பெல்லாம் என் மேல வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. விவசாயம் கூட பண்ணேன். கொஞ்ச நாள் விவசாய வேலை கூட நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுலேயே செட்டில் ஆகிடலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைம்ல எனக்கு 2 அக்கா தெரியும்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. என்னத்த சொல்ல, இருந்த நிலத்தையும் வித்துட்டோண்டா. அப்போ என் கையில கூட ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யறதுனே தெரியாத நேரத்துல நீ கடவுள் மாதிரி வந்தடா. ஏதோ ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்ட. உன்னால முடிஞ்சதை எனக்காக நீ செஞ்ச. உன்னால தானே இந்த சென்னையிலே ஒரு வேலையோட இருக்கேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கடவுள் முன்னாடியே எழுதி வச்சிருப்பாரா இவன் ஏழை இவன் பணக்காரன்னு. நம்ம தான் பைத்தியக்காரன் மாதிரி பணக்காரன் ஆயிடுவோம்னு நினைப்போமே தவிர, ஆனா கடவுள் ஏழைன்னு ஸ்டாம்ப் அடிச்சுதான்ட்டு அனுப்புவாரு. இந்த ஜென்மத்துல இவ்வளவுதான். ஃப்ரெண்டா ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம ஏழைங்க தான், நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு ஏதாவது பண்ணி வாழ்ந்தா சந்தோஷத்தெல்லாம் விடு. அட்லீஸ்ட் நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது நமக்கு இருக்கும். உயிரோட இருப்போம், அது போதும் நமக்கு. இந்த ஜென்மத்தில் அவ்வளோதான். அதிகமாலாம் யோசிக்காத. ஏய், நானே சமைக்கிறேன், வா சாப்பிடலாம். எதுவும் சாப்பிடல காலில் இருந்து. வா போலாம். நீ போடா, நான் அப்புறமா வரேன். சரி, யோசிச்சு பாரு, நல்ல முடிவா எடு. இதெல்லாம் ஒரு ஆர்டிகலாடா? யூ ஆர் ஃபயர்ட். எங்கிருந்து வர வேண்டியது பணக்கார பொண்ணா செட் பண்ண வேண்டியது, செட்டில் ஆயிரணும். இதான உங்க வேலை. நீயே தானே சொல்லிருக்க ஒரு பொண்ணை கொடுக்கும்போது 1000 கொஸ்டின் கேட்பாங்கன்னு. கேட்டா தப்பா? அவனை ஊருக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு நல்ல புத்திமதியை சொல்லுங்க. Even I can't do anything. வாங்கடா, ஒவ்வொருத்தனா லைன்ல வாங்க. அப்பதான் உங்களை வச்சு செய்ய முடியும். வாங்கடா. வா மச்சான், நீ அடிச்சா ஓகே தான். வந்தாடி. Ha, Ajay. Love is always more painful than life. ஒரு டாக்டரா இருந்துட்டு நீங்களே ஸ்மோக் பண்றீங்க? லுக் அஜய், அது என் ப்ரொஃபஷனல் லைஃப். அதுக்கு நான் வேல்யூ கொடுத்ததுனால தான் உன்னை நான் காப்பாத்தினேன். இது என்னோட பர்சனல் லைஃப். So don't try to teach me anything, right? நான் கேட்கலனாலும் இந்த சொசைட்டி கண்டிப்பா கேட்கும்ல. நீங்க பண்றது தப்பு தானே? உனக்கு மட்டும் இல்ல, என்ன கொஸ்டின் கேட்கிற ரைட்ஸ்
யாருக்குமே இல்ல. அப்படின்னா ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீங்களே இதை பண்ணா நார்மல் பப்ளிக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? சிகரெட் புடிச்சா போய் சேர்ந்துருவாங்கங்கிறது பேக் பண்றவனுக்கும் தெரியும், விக்கிறவனுக்கும் தெரியும், அடிக்கிறவங்களுக்கும் கூட நல்லா தெரியும். அவனுங்களுக்கே இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் எதுக்கு? அப்படின்னா ஸ்மோக் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீங்க இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் அஜய். ஸ்மோக்கிங் இஸ் நாட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எஸ், ஸ்மோக்கிங் இஸ் நாட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதிகமா பண்ணும்போது தான் நமக்கு ப்ராப்ளமே. இதனால மர்டர்ஸ், ஆக்சிடென்ட், ரேப் கேஸ் எல்லாம் கூட இருக்கு. இந்த ட்ரக்ஸை ஓவர் டோஸா எடுக்கும்போது நாம லிமிட்டா எடுத்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாப்பிடுற ஃபுட்லயே எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒருவேளை நீ நிறைய சாப்பிட்டுட்டீன்னா அந்த டோட்டல் கேலரிஸ் கொஞ்சம் எனர்ஜியாவும் கொஞ்சம் ஃபேட்டாவும் கன்வெர்ட் ஆகும். அது குரோனிக் ஹெல்த் ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும். சோ அஜய், எல்லாமே லிமிட்ல இருந்ததுன்னா அக்செப்டபிள். உங்களால நிறுத்த முடியலங்கிறதுக்காக இப்படிலாம் பேசுறீங்கல்ல? ஸ்மோக் பண்ற ஒவ்வொருத்தனும் இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அவனே சப்போர்ட் பண்ணிப்பான். இப்ப நீ இந்த பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிட்ட இல்ல, இது கூட ட்ரக்ஸ் தான். இது என்ன பண்ணும்னு நினைக்கிற? இது உன்னோட காயத்தை ஆத்தாது, ஜஸ்ட் பெயின் இல்லைன்னு உன் பிரெயினுக்கு சொல்லும், அவ்வளோதான். சோ பேசிக்கலி நீ கூட இப்ப ட்ரக் அடிக்ட் தான். ஆனா ட்ரக்ஸுக்கும் மெடிசனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஃபார்முலா மட்டும் தான் மாறும். ஆனா இதுவும் ட்ரக்ஸ் தான். இட்ஸ் புல்ஷிட் ஸ்வேதா, இட்ஸ் புல்ஷிட். என் லைஃப்ல நான் ஏன் சக்சஸ் ஆகாம இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸால. அதை தாண்டி நீ சொல்ற ப்ராப்ளம்ஸால ஒண்ணு இல்ல. இதுல ஒன்ன சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. எனக்கு லைஃப் கொடுத்த அந்த கடவுளை தான் சொல்லணும். கம் ஆன் அஜய், ஓம் ப்ராப்ளம்காக கடவுளை ப்ளேம் பண்றதை நிறுத்து. ஓம் பிரச்சனைக்கு உன்னால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலனா தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். இட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அஜய். உனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கிறதுனால ஒத்துக்கிறதுக்கு உனக்கு ஈகோ தடுக்குது. ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு பையன் குடும்பத்துக்கு பலமா இருக்கணும், பாரமா இருக்க கூடாது. நான் என் குடும்பத்துக்கு பாரம் ஆயிட்டேன். உனக்கு உன் லைஃப் கூட போராடுற தைரியம் கொஞ்சம் கூட இல்ல. என்ன என்ன சொல்ல வர? நீ சொல்றதெல்லாம் கேட்டு இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்ல வரியா? நீயும் இதான் சொல்ற, என் எம்டியும் அதான் சொன்ன, என் கேர்ள் ஃப்ரெண்டும் அதான் சொன்னா, ஈவன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இதான் சொல்றாங்க. அதான் உண்மைனா? Listen Ajay, don't blame me for this. நான் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. உன் பயத்தால நீ குடிக்காம இருக்க. நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனைகள் எப்படியும் வரதான் செய்யும். ஆல் ரைட்? லுக் அஜய், இது ஜஸ்ட் ஒரு பார்ட் உன் லைஃப்ல. யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்ல, உனக்கு மட்டும்தான் இருக்கா? யூனோ நான் எப்படி இதுக்கு அடிக்ட் ஆனேன்னு? இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நான் ஒருத்தனை என் உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவன்தான் எல்லாமே, அவன்தான் என் வாழ்க்கைன்னு கல்யாணமும் பண்ணேன். என் லைஃப்ல என்னை விட அவனுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். எங்களுக்கு ஒரு பொண்ணும் பிறந்தா. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அது கூட பரவாயில்ல. என் பொண்ணாவது என் கூட இருப்பான்னு நினைச்சேன். அவதான் என் வாழ்க்கை. யூ நோ வாட்? அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்ப அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கா. நானே ஒரு டாக்டரா இருந்தும் அவ கூட இருக்க முடியல. ஒரு டாக்டரா எத்தனையோ பேஷண்ட்ஸோட பிரச்சனையை பார்த்து அதை ட்ரீட் பண்ணி அவங்க பெயினை நான் போக்கி இருக்கேன். ஆனா என்னோட பெயினை, என் மனசுல இருக்கிற இந்த வலியால தான் நான் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டேன். இப்ப இதுதான் என்னோட சந்தோஷம். லிசன் அஜய், என் பிரச்சனைகளோட போராட இதுதான் நான் கண்டுபிடிச்ச வழி. நீயும் உன் ப்ராப்ளம்க்கு வழியை கண்டுபிடி, ஓகே? லைஃப்ல இதுவும் ஒரு ஸ்டேஜ் தான். உனக்கும் பிடிச்சிருந்தா முழு மனசோட நீயும் ஃபேஸ் பண்ண. என்ன புரிஞ்சுதா?
a second I forgot the pain. Ooh, some kind of fire running through my veins. Ooh, now let me have this. This is my moment. You have my focus. Can't resist. Come touch வாட்? ஓகே, எனக்கு ஒரு பிரேக் வேணும். டேய், இன்னொரு காஃபி கொண்டு வா. அஜய், இது வரைக்கும் நிறைய ஸ்டோரிஸ் கேட்டுட்டேன். ஆனால் ஸ்டக் வித் யூ ஸ்டோரி. ஐம் இம்ப்ரெஸ்டு. பட் புது டைரக்டரை வச்சு படம் பண்ணுறது நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? வை கான்ட் யூ டூ அண்ட் டேமோ? எனக்கு பிடிச்சிடுச்சுன்னா we will proceed. இல்லை சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ கேன் டூ இட் மை ஓன். டெமோவா வெங்காயம், ச்சே, ஃப்ரெஷர் அது இதுன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னாச்சுடா? அம்மா வாங்கம்மா, நம்ம ஊருக்கே போயிடலாம். இங்கே என்னால் இருக்க முடியல. ஊருக்கா? ஊருக்கு போய் என்னடா பண்றது? ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாமா? இங்கே என்னால் இருக்க முடியல. இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனா ஊருக்கெல்லாம் கண்டிப்பா போக முடியாது. அதுக்கு இல்லம்மா, இங்க நம்மள வாழ விட மாட்டாங்க. இத்தனை நாள உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமாவது கொடுத்திருப்பானா? அப்புறம் எதுக்கு நாம இங்க இருக்கணும்? சந்தோஷங்கிறது நீ வாங்கி தர நகையிலையும் புடவையிலையும் இல்லப்பா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ச்சே, நீங்க எப்போ இப்படிதாம்மா? அஜய், அஜய், டேய் அஜய், சொல்றது கேளு. இங்க வாழ முடியலன்னா எங்கேயும் வாழ முடியாது. இப்ப என்னம்மா பண்ண சொல்றீங்க? என்னால எதுவும் முடியாது. என்னால முடியலம்மா. இங்க பாரு, இவ்வளவுதான் இந்த காலத்து பசங்களோட மன தைரியம். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் செத்து போறேன்னு சொல்லுவீங்க. பிரச்சனைன்னு வந்தா வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. நாங்கெல்லாம் ஊர்ல எப்படி வாழ்ந்தோன்னு தெரியுமாடா உனக்கு? உனக்கு உனக்கு உங்க அப்பா எப்படி வேலை செஞ்சாருன்னு தெரியுமா? 5-6 வருஷம் மழை பெய்யலனாலும், வீட்டுல சாப்பாடு இல்லனாலும், ஊரெல்லாம் கடன் இருந்தாலும் ஒரு நாள் கூட விவசாயத்தை விட்டுடலான்னு எப்பவும் சொன்னதில்லை உங்க அப்பா. ஏதோ ஒரு நாள் மழை வந்துருமா, வயிறு நிறைஞ்சிருமான்னு நம்பிக்கையில தான் வாழ்ந்தாரு உங்க அப்பா. அவர் எப்பவுமே என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாருடா, நம்மள படைச்ச கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வழி காமிக்க மாட்டாருன்னு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு நாள் மழை வந்தது. நல்லா சமைச்சு உனக்கு பசியார சாப்பாடு போட்டேன்டா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா. ஆனா இந்த காலம் வேற, அந்த காலங்கிறது வேற. காலம் மாறிடுச்சு, ஜனங்களும் நிறைய மாறிட்டாங்கம்மா. உண்மையிலேயே எனக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசையே போயிடுச்சு. காலம் மாறட்டும், மாறாம போகட்டும். நீ மட்டும் உன் வாழ்க்கையில நினைச்சத நடக்காம விடக்கூடாது. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. இங்க ஒண்ணு இல்ல, எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? மனுஷங்களுக்கு வராம மரத்துக்கடை வரும் கஷ்டம். நேத்துக்கு இருந்த கஷ்டம் இன்னைக்கு இருக்க போதா? இன்னைக்கு இருந்த கஷ்டம் நாளைக்கு இருக்க போதா? கஷ்டத்தை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? எந்த கஷ்டம் உன்னை இவ்வளவு நாள் துரத்துச்சோ, ஒரே தடவை அந்த கஷ்டத்தை நீ துரத்தி பாரு. ஆனா நீ ஜெயிக்காம இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். Make a move. It's never late. Every day is waiting for you. Waiting for your race, waiting for your fall, and again waiting for your race. Make a move.
கிளம்புடா கிளம்புடா பயமே இல்லா சிங்கமடா தயங்காம கிளம்புடா சீரிடும் புலி போல எரியும் ரௌத்ரம் தான் கொதிக்கிற ரத்தம் தான் ஒரு அடியில் கிழிக்கிற ரத்தம் கக்கிற கீரிடும் கத்தியடா சத்திய நியாயமடா நியாயமடா உள்ளுள் இருக்குதடா இருக்குதடா ரக ரக எரிகிற நெருப்பது கனலது போலவே நீயும் வந்திடடா. ஒருவனடா ஆதியிலே நீ இந்திரனடா ஒருவனடா நீ ஒருவனடா இரவை கிழிக்கும் வெளிச்சமடா தடையொன்று இல்லை என்றால் வெற்றிக்கொரு அர்த்தமில்லை தோல்விகள் இல்லையடா தொடரும் வாழ்வில் வெற்றியடா எரியும் ரௌத்ரம் தான் கொதிக்கிற ரத்தம் தான் ஒரு அடியில் கிழிக்கிற ரத்தம் கக்கிற கீரிடும் கத்தியடா சத்திய நியாயமடா நியாயமடா உள்ளுள் இருக்குதடா இருக்குதடா ரக ரக எரிகிற நெருப்பது கனலது போலவே நீயும் வந்திடடா. ஹலோ. டேய் டாடி இருக்காரா? இருக்காரு. போனை கொடு. சார் தம்பி பேசுறாரு. நான் பாத்துக்கிறேன். ராக்கிக்கு கால் பண்ணு. ஓகே சார். என்னப்பா ரொம்ப குஷியா இருக்க? என்ன விஷயம்? ஒரு டெமோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் மாமா. அப்படியா? அப்போ ப்ரொடியூசரு இல்ல எடுத்தா எவனாவது செட் ஆவான்னு. அப்ப பண்ணுடா, நல்லது தானே. கான்செப்ட்லாம் ரெடியா இருக்கு மாமா. ஒரு ஹீரோ ஹீரோயின் வேணும். டேய் ஹீரோ கிடைச்சாச்சு, ஹீரோயின் மட்டும் பாரு. என்னடா ஆச்சு உனக்கு? ஹீரோ கிடைச்சிட்டா ஹீரோயினை போய் தேடுன்னு சொன்னேன். டேய் ஹீரோக்குன்னா ஒரு செப்பரேட் கட் அவுட் இருக்கணும்டா. இவன் பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா. கண்டென்ட் இருக்கிறவனுக்கு கட் அவுட் முக்கியம் இல்லடா. நம்ம கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு. டேய் இது என் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளம்பு படா. இவன் ஒருத்தன். டேய் ஹீரோ கிடைச்சாச்சு, ஒரு ஹீரோயினை ரெடி பண்ணுங்கடா. ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். என்னத்த பண்ண போறானோ? டேய் டேங்க பாரா. அப்பா என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா. அதான் நீ தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கியே. கிட்ட வந்துட்டா கொஞ்சம் பில்டப் கொடுக்குறேன், கண்டுக்காத. ஹாய். ஹாய்.
டேய் எல்லாமே நான் சொன்ன மாதிரி எழுதிட்டல? எழுதிட்டேன். நான் சொன்ன மாதிரியே பண்ணு. நான் அந்த பொண்ணுக்கு சீனை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ போய் கேமரா ரெடி பண்ணு. போ போ. ஹாய் கம். ஓவர் ஆக்ட் பண்றானே. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. பெட் ஸ்டோர்ல ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணிருக்கேன் லாஸ்ட் டைம். என் டாகிக்கு வேக்சினேஷன்காக. ரைட் ரைட் ரைட். நீங்க போட்டுக்கிட்டீங்களா? என்ன? அதான் வேக்சினேஷன்ங்க. யா. காலம் எப்படி மாறி போச்சு பாருங்களேன். நாய்க்கு போடுறதெல்லாம் நமக்கு போட வேண்டியதாயிடுச்சு. ஸ்ட்ரேஞ்ச் இல்ல? யா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்டா. அது ஏன் வேலைடா? அது அப்படின்னா வா. ஏன் வெக்கப்படுற? ரொம்ப வெக்கப்படுவான். மீதி சீனை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓகே. டேய் சொல்லு. இது லவ் சீன். சோ இந்த லைன்ஸ் அப்படியே சொல்லிடு. ஓகே. லவ் தானே? லவ் தானே? நான் பாத்துக்கறேன். நீ போ. டேய் அது இல்லடா நான் சொல்றது கொஞ்சம் போடா. எனக்கே லவ் பத்தி சொல்லுவியா? போ போடாங்கறல. டேய் தம்பி ஃபோக்கஸ் என் மேல வை. டேய் நீ தர்மாக்கோல கரெக்ட்டா புடி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் சொல்ற மாதிரி செய். டேய் லைட் பாய் அந்த பக்கம் போ. ஒண்ணுமே தெரியாம ஏன்டா உயிரை வாங்குறீங்க? மது உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? என் நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும். நாய்க்குட்டி. நாய்க்குட்டினா விசுவாசமா இருக்கும், கியூட்டா இருக்கும், அழகா இருக்கும். வேக்சினேஷன் கூட போட்ட. அது இல்ல வேற வேற யார பிடிக்கும்? தல அஜித்த பிடிக்கும். தல அழகா தான் இருப்பாரு, மில்க் பாய். பொண்ணுங்க எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். அது இல்ல வேற வேற அண்ணா வேற யார பிடிக்கும்? டேய் என்னடா பண்ற? ஆச்சு இது கூட நல்லா இல்லையா? வந்தன்னு பையே. ரசனையே இல்லை. இவெல்லாம் ஒரு டைரக்டர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வேற டயலாக் கூட வரேன். டேய் இங்க வாடா. வாட் இஸ் திஸ்? டைம் ஆகுது. கொஞ்சம் இருங்க. டேய் சீக்கிரம் வாடா. அவங்க வேற கிளம்பணுமாண்டா. எஸ். எங்கேயோ தூரமா இருக்க ஒரு உலகத்துக்கு அமைச்சா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா மாமா. அவக்குள்ள இருக்கிற அழகான உலகத்தை காதலிக்கிறவன் தான் வேணும். உடனே மாத்துறதுக்கு அவ ஒன்றும் பொருள் இல்லை மாமா. அற்புதம். அந்த அற்புதத்தை நான் காதலிக்கிறேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க? வாழ்க்கை பூரா என் ஹார்ட்லயே வச்சு உன்னை பாத்துக்கிறேன். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்த? சான்சஸ். என்னடா இவ? நான் போறேன்டா. போ. இவன வேலைக்காக மாட்டான். இரு நானே வரேன். அஜய் என்னது இது? முடிஞ்சிரும் 2 minutes. டேய் இங்க வாடா. வரேன் இரு. டேய் நான் சீரியஸா சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் மூட்டு ஒழுங்கா செய். வந்துட்டான். சரி என்னன்னு சொல்லு. இங்கே நில்லு. எவ்வளவு ரொமான்டிக்கா சொன்னா என்ன இவன்? நீ ஸ்டார்ட் பண்றா. ஓகே நீ ஃபோக்கஸ் பண்ணு. தர்மோகோல் வைடா. டேய் இப்ப சொன்னதை செய்யல நீ செத்தம் அவன. ஓகேவா? ரெடியா? ஓகே. ரெடி. ரோல் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். மாத்திக்கிறதுக்கு நீ இன்னும் உலகம் இல்ல, அற்புதம். அந்த அற்புதம் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஒரு சான்ஸ் கொடுக்குறியா? நான் உன்னை இங்க வச்சு பாத்துக்கிறேன். For you. Thank you. என்னாச்சு? Hangover. அப்ப அதை விட்டுடலாம்ல. Shut up. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் படம் எடுக்கிறதுக்காக. எனக்கும் ஏதாவது ஆக்டிங் சான்ஸ் கொடுப்பியா நீ? நீ நடிக்கிறனா உனக்கு ஒரு நல்ல ரோல் இருக்கு. இந்த ஆக்டிங் எல்லாம் நமக்கு சுத்தமா வராதுப்பா. டான்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் பண்றேன். உனக்காக ஒரு சாங் எழுதிருக்கேன், அது பண்றியா? எனக்காகவா? எனக்காக சாங்கா? யா. ஆனா உனக்கு பிடிக்காது. எதுக்கு? என்ன சாங் கேக்குறியா? யா. இந்தா. ப்ளே. தீங்கு வரும், தீங்கு வரும். ஏ ஆஹா
நோயே தீங்கு வரும். குடிச்சு உனக்கு போதை வந்தா தீங்கு வரும். தம்மு அடிச்சா நல்லதில்ல தீங்கு வரும். நானும் சொன்ன நீ யாரு எனக்கு சொல்ல உன் பேச்ச நானும் கேட்க என்ன பார்த்து கேக்குறானே. சிகரெட் பஃப ஊதி ஊதி சரக்கு கிளாஸ் சீஸ் அடிச்சு வாட்கா அத வாயில வச்சு கேன்சர் நோயை பாடியில வச்சு மரியாதையா மண்ணுல போட்டு தெருவா சுத்தி வந்து மனச கொஞ்சம் அழுக்காக்கி கெட்டி நீயும் போகிற. போக போக பெருசாகி கஞ்சா அடிச்சு காற்றில் பறந்து சரக்கு அடிச்சு எந்திரிக்க ஹோப்பு இல்ல. அப்ப அம்மா சோறு போட நீ நல்லா ட்ரக்ஸ் போட பாட மேல படுத்து நீ மண்ணுக்குள்ள போக போற டைக்கு மாமா. फ्री में इतना लोड लेना काय को मामा, माँ बाप को इतना सारा बोझ देना काय को मामा, जिंदगी में अच्छा नया मोड़ लेना, होप लेना, आदत अपनी छोड़ देना काय को मामा. फ्री में इतना लोड लेना काय को मामा, माँ बाप को इतना सारा बोझ देना काय को मामा, जिंदगी में अच्छा नया मोड़ लेना, होप लेना, आदत अपनी छोड़ देना. சிகரெட் பாக்ஸ் பார்த்தா அடிக்க உனக்கு தோணுதா? இல்லீகல் பிசினஸ் எதுக்கு உழைச்சு ஒழுங்கா இருக்கலாம். 2 வளையல் வித்து நீயும் குடிச்சு அலையிற. முகேஷ் ஆடு பார்த்தும் கூட ஏன் இன்னும் மாறல? ரன் அவுட் ஆக நேரம் ஓடாம இருக்கியே. ஆனந்தமா இருக்கணும்னா நீ கொஞ்சம் திருந்தணும். கடவுள் மேல பாரம் போட்டு ஆரோக்கியம் திரும்புமா? இந்த நகரம் என்ன ஆச்சு ஏன் இப்படி மாறி போச்சு? ஜிம் மாடி இருந்தாலும் ஜீரோவா மாறுவேன். என்ன ஃபிட் இருந்தாலும் மண்ணுக்குள்ள போகுவேன். லவர் போன பரவாயில்ல லிவர் போன கஷ்டமே. லைஃப் மேல லங்ஸ் மேல ஆசை உனக்கு இல்லையா? மானம் போய் பித்து பிடிச்சு ரோட்டு மேல அலைகிற. போதையோட டிரைவ் பண்ணி அடுத்தவனை அழிக்கிற. குழந்தை குட்டி இருக்குதேன்னு கொஞ்சம் கூட தோணல. சொத்தையெல்லாம் வித்து கெட்டு தானே போகிற. काय को मामा फ्री में इतना लोड लेना काय को मामा, माँ बाप को इतना सारा बोझ देना काय को मामा, जिंदगी में अच्छा नया मोड़ लेना, होप लेना, आदत अपनी छोड़ देना काय को मामा. फ्री में इतना लोड लेना काय को मामा, माँ बाप को इतना सारा बोझ देना काय को मामा, जिंदगी में अच्छा नया मोड़ लेना, होप लेना, आदत अपनी छोड़ देना. ना शराब है इलाज एहसास और हालात का, दिमाग है खराब तो फिर ढूंढ अलग रास्ता. सवाल खुद से पूछ और डर का कर सामना, अपने आप को संभाल, अब होना नहीं लापता. नशे में ना खोना ना तू नशे में ना सोना, रोना चाहे चीख अब होना नहीं वीक होना तुझे ठीक तो बन जा थोड़ा ढीठ पीना नहीं नीट आगे तेरे जीत काय को मामा. फ्री में इतना लोड लेना काय को मामा, माँ बाप को इतना सारा बोझ देना काय को मामा, जिंदगी में अच्छा नया मोड़ लेना, होप लेना, आदत अपनी छोड़ देना. பொட்டலமே கட்ட உனக்கு பேப்பர் இங்க இருக்குதா? விதிய மாத்தி உன்னால எழுத இப்ப முடியுமா? ஆர்டிக்கல் எழுதுறது அவ்வளோ ஈஸி இல்லையே. படிச்சு பாரு அந்த கஷ்டம் புரியுமே. You have to watch this article. Go watch this article. No, it's not for me, not at all. முடிஞ்சிருச்சுடா. ப்ரொடியூசர் காட்டில் தான் எடுத்துட்டு போயிருக்கேன்.
சிடி எங்கடா? இந்த சிடி உனக்கு தேவையில்லடா. உன் எக்ஸ்பிரஷன் எனக்கு பிடிச்சிருக்கு டியூட். கம் ஆன். I love you, dude. உன்னை எவன்டா அனுப்பி வச்சான்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய், யாரா உன்னை அனுப்புனா? சைக்கோ நாயே. போடா.
ரகு சார் பையன் எங்க? காலேஜ் போயிருக்காரு சார். அவன் காலையில சாப்பிட்டுட்டு போனானா? சாப்பிட்டு தான் சார் போனாரு. ஏய், யாரா நீ நேரா உள்ள வர? வெளியில போடா. யாரா அது? உங்க பொண்ணை லவ் பண்ணது நான் தான். நீதானா? வா, கம். என்ன விஷயம்? என் அப்பாயின்மெண்ட்டுக்காக ரொம்ப நாள் அலைஞ்சியாமே. அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னதும் என் பொண்ணை கரெக்ட் பண்ணி என்ன மீட் பண்ணலான்னு பாத்தியா? ஜெனரேஷன் மாறினாலும் இந்த சீப் மென்டாலிட்டி மாற மாட்டேங்குது. அது சரி, நீ என் பையனையே அடிச்சல? உங்க பையன் அடிச்சதுக்கு சாரி அங்கிள். உங்க பையன் ரொம்ப பேசிட்டான். முதல்ல அவன் தான் என்னை அடிக்க வந்தான். நான் அதையெல்லாம் எப்போ மறந்துட்டேன். அதனால எங்க லவ்ல ப்ராப்ளம் கூட ஆயிடுச்சு. ஆமா, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நானா இருந்தாலும் அதைத்தான் சொல்லியிருப்பேன். சரி, அதை விடு, சொல்லு, எதுக்காக வந்த? அதான் அங்கிள், நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன். அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் இப்ப இங்க வந்திருக்கிறது உங்க பொண்ணு கூட தெரியாது. போதும் போதும் போதும். டிஃபன் சாப்பிடுறியா? உட்காரு, சாப்பிட்டுட்டே பேசலாம். மகாலட்சுமி. ஐயா, என்னது அது? நாய்க்கு மோர் சாதம் வைக்க போறேன் ஐயா. இங்க கொண்டா. இங்க வை. ஐயா, இது எனக்கு தெரியுமா. இங்க வை. என்ன பாக்குற? உனக்காகத்தான். நீங்க சாப்பிடுறது இதுதானே? என் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப என் கூடவே சாப்பிட போற. நீ ரொம்ப லக்கி. இதுக்கு மேல லைஃப்ல எதையோ எதிர்பார்க்காத. உனக்கு புரிய சிம்பிளா சொல்லணும்னா, என் வாயால எதுக்கு சொல்ல வைக்கிற? லைஃப்ல எல்லாத்தையும் விட முக்கியம் பணம் தானே. என் ஸ்டேட்டஸையும் மீறி நான் என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். நீ ஒரு வெட்டி பய. நீ ஆசைப்பட்டது என் பொண்ணு. உனக்கு காமன் சென்ஸே இல்லையா? எனக்கு காமன் சென்ஸ் இல்லாம இருக்கலாம் அங்கிள். ஆனா லைஃப் அன்பிரடிக்டபிள். எத்தனையோ காமன் மேன் இங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. இது சாப்பிடுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இது சாப்பிட்டு பழக்கம் தான். ஆனா நான் இதை சாப்பிட்டு கூட என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும். ஆனா நீங்க அதை சாப்பிட்டு என்னைக்காவது இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்தா உங்களால முடியாது. நான் இந்த மாதிரி சாப்பாட்டை போட்டு கூட உங்க பொண்ணை ஹாப்பியா வச்சுக்க முடியும். நீங்க அந்த மாதிரி சாப்பாடு போடுறவனை பார்த்தாலும் உங்க பொண்ணு ஹாப்பியா இருப்பாளான்னு கேரண்டி இருக்கா? உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹாப்பியா பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் அங்கிள், நீங்க என்ன அடிக்க அவனை இவனு அனுப்பி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. ரூம் ரெண்ட்டுக்காவது யூஸ் ஆகும். ஹேண்ட் வாஷ் எங்கம்மா? நீ அந்த மாதிரியா பேசுன? யா, நீ தானே எனக்கு அந்த தைரியம் கொடுத்த. நானா? நான் என்ன பண்ணேன்? உன் வேல்யூ என்னன்னு உனக்கே தெரியாது. அப்படியா? அவரை நீ அந்த மாதிரி பேசினா அவர் பொண்ணை எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு? பரவாயில்ல விடு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு அப்ப தோணுச்சு, நான் அதை சொன்னேன். நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணவா உன்னோட லவ் மேட்டர்ல? வேணாமா? ஒரு பொண்ணோட எவ்வளவு ப்ராப்ளம் என்ன சால்வ் ஆயிடும். ஆனா ஒரு பொண்ணோட ப்ராப்ளமை இன்னொரு பொண்ணு சால்வ் பண்ண வந்தா அது லைஃப் லாங் சால்வ் ஆகாது, தெரியுமா? என்னாச்சு? ஐ ஓகே? எனக்கு என்ன ஆச்சு? ஐ எம் ஃபைன். நோ,
சம்திங் இஸ் ராங். வாட் யூ மீன்? வாட்ஸ் ராங்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க? நீ ரொம்ப டல் ஆயிட்ட. உன் முகத்திலே அது தெரியுது. உன் ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிற. கொஞ்ச நாளா பேஷன்ஸ் அதிகமாயிட்டாங்க, ஒர்க்கும் அதிகமாயிடுச்சு. அதனால தான், வேற எதுவும் இல்லை. எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. நோ ப்ராப்ளம். உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஜஸ்ட் லீவ் இட். ஸ்வேதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. லிசன் அஜய், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன். எனக்கு பிடிச்சதை தான் செய்வேன். ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங். ரிசர்ச்சிங் அபவுட் வாட்? உங்கள மாதிரி ஆளுங்களை பத்தி. அப்படியா? உனக்கு என்ன தெரிஞ்சது? நீங்க எல்லாரும் இப்படித்தான் கண்ட்ரோல்ல இருக்கோம்னு நினைச்சு யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. டெய்லி ஃபுட் எப்படியோ அதே மாதிரி உங்களுக்கு இதுவும் பழக்கமாயிடுது. கண்ட்ரோல்ல தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த டைம் வரும்போது எல்லாம் கையை மீறி போயிடும். மேபி கரெக்டோ என்னவோ, ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்லை. எல்லாரும் இதே மாதிரி தான் நினைப்பாங்க, நமக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. ஆனா நீ தான் சொல்றல்ல யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு, அப்புறம் ஏன் ஆர்கியூ பண்ற? நீ படிச்ச பொண்ணு தானே, ஒரு வாட்டியாவது நான் சொல்றதை கேட்கலாம்ல ப்ளீஸ். ஐ ஹேவ் an ஐடியா. ஐடியா? வேண்டாம், நீ சொல்லாத. எப்படியும் நான் அதை செய்ய மாட்டேன். ஒரு தடவை நான் சொல்றதை கேட்கலாம்ல. அஜய், நம்ம 2 பேரும் சேம் பாயிண்ட்ல இருக்கோம். அகைன் அண்ட் அகைன். எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லை. நீ எதுக்கு இப்படி பண்ற? எதுக்குன்னா நான் ரொம்ப பிடிவாதக்காரி, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என்னோட லைஃப் இப்படி முடிஞ்சிருச்சு. சோ நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ கேட்டாலும் கேட்கலனாலும் ஐ அம் டெல்லிங் யூ, நீ இதை விட்டு தான் ஆகணும். அது உனக்கு தான் நல்லது. அஜய், what the hell? Get out of my house. என்ன டைரக்டர் சார், ஏதோ படம் எடுக்கிறீங்களாமா? மொத்தத்துல எல்லாரையும் மாத்திடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. மாத்த முடியுமா இல்லையான்னு தெரியல, ஆனா படம் எடுக்க போறேன். ஏன் விஷயத்தெல்லாம் விட்டு தள்ள. நீ மாறினியா இல்லையா? சொன்னல மனுஷங்க மாறுறது ரொம்ப கஷ்டம்னு, நீ சொல்லிட்டல, மாறிடுறேன். எனிவேஸ் நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, காஃபி குடிக்க போலாமா? ஓகேவா? சரி வா. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ. என் பார்ட்னர்ஸ் கூட இங்கே தான் இருக்காங்க. ஒரு சின்ன பிரீமியர் ஷோ ஆர்கனைஸ் பண்ணா அவங்க கூட ஒத்துப்பாங்க. ஓகே சார். சரி, நல்லா பண்ணிருக்கீங்க. நைஸ் வர்க் மேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வரேன் சார். ஹலோ டைரக்டர், சொல்லு. அந்த வேர்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கிற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, கங்க்ராட்ஸ். மொத்தத்துல சாதிச்சிட்டேன். தேங்க் யூ. ஆனா ஒரு டெமோ ஃபிலிம் எடுத்தேன். அதை ப்ரொடியூசர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மூவி ஆஃபர் கொடுத்துட்டாரு. தட்ஸ் கிரேட். என்னாச்சு? நத்திங். நீ சொல்லு. மூவி பிரீமியர் ஷோ பண்ணும்போது நீ கண்டிப்பா அங்க வரணும். நானா? ஆமா. அது நீ என்னை காப்பாத்தினல்ல, அதுக்குன்னு இல்ல, லைஃப்ல நான் எதையாவது அச்சீவ் பண்ண நீ தான் இன்ஸ்பிரேஷன், தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? உன்னை பத்தி உனக்கே தெரியாது. என் லைஃப்ல நீ நிறைய இன்ஸ்பயர் பண்ணிருக்க. ஹலோ 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 ஸ்வேதா. ஹலோ ஸ்வேதா. அஜய், ஏன் வந்துட்ட? உட்காரு. உனக்கு என்னாச்சு?
என்னாச்சுன்னா நீ சொன்னதுதான். ஆனா நான் இத இவ்ளோ சீக்கிரமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. லிமிட்ல தான் இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஆனா ஐ டோன்ட் ரெக்ரெட். என் லைஃப்ல நான் என்னெல்லாம் பண்ணினோ I left my husband, my daughter, my addictions, whatever I did. இதெல்லாம் மனசார செஞ்சேன். I'm happy, அஜய். ஆனா திடீர்னு உன்னோட பழக்கம் பாதியிலேயே அது பிரிய போகுது. It's okay. All the best for your future. ஸ்வேதா, அப்படியெல்லாம் பேசாத. வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். உனக்கு எதுவும் ஆகாது. ஹலோ, நானே ஒரு டாக்டர். எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு ஸ்வேதா, ஐம் so sorry. ஆமா, நீங்க டைரக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கல்ல, அவங்க விஷ் கூட அதேதான். அந்த பிரீமியர் ஷோ என்னாச்சு? மூவி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அவ சடனா இல்லாம போனதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நாம காதலிச்சவங்க நம்ம பக்கத்துல இல்லைனாலும் அவங்க காதல் எப்பவும் நம்ம கூடயே தான் இருக்கும். இந்தாங்க. நீ ஸ்வேதாவோட பொண்ணா? ஆமா, நான் அவங்க பொண்ணு. என்னால நம்பவே முடியல. ஆமா, நான் அவங்க பொண்ணுதான். அப்பா தனியா போனதும் அம்மா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ட்ரக்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆனாங்க. நான் அவங்க கூட இருந்தா நல்லது இல்லைன்னு என் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. உன்னை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க கண்டிஷன் பத்தி சொல்லல. மேபி அவங்க கண்டிஷன் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் உன் ஆர்டிக்கல் படிச்சேன். அப்புறம் நீயும் என் அப்பா மாதிரி ஒரு ஆள்னு நினைச்சேன். பட் நீ அப்படி இல்லை. நீ அவங்கள ரொம்பவே மதிச்சிருக்க. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க டைரக்டர் ஆகணும். ஸோ அம்மாவோட இன்சூரன்ஸ் பணத்தை உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். அதனால இப்போ இது உங்களுக்காக இல்லை, எங்க அம்மாக்காக நீங்க பண்ணியே ஆகணும். அது கண்டிப்பா அவங்கள சந்தோஷப்படுத்தும். கண்டிப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்த தடவை கண்டிப்பா நீங்க பிரீமியர் ஷோக்கு கூப்பிடணும். ஷூர். ஹலோ, ஹாய் அஜய். மூவி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. டே அஜய்,
டிவில எல்லாரும் உன்னை பத்தி பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? இப்ப உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒரு தாயா இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது சொல்லு? எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்பா. தேங்க்ஸ்மா. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. லவ் என்னோட லைஃப்ல நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, புது ஆளுங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவோ அனுபவங்களை கொடுத்துருக்கு. நாம கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு எவ்வளவோ காரணம் இருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே அது நம்மளுடைய உயிரையே எடுத்துடும். அதனால கெட்ட பழக்கத்துல இருந்து விலகியே இருங்க. லைஃப்ல ஹாப்பியா இருங்க. छोड़ देना
படிச்சு பாரு, அந்த கஷ்டம் புரியும். Watch this article. You have to watch this article. Go watch this article. Go watch this article. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.